உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன், அதில் என்னென்றும் என்னுடன் இருப்பீர்கள் என ஆண்டவர் யோவான் 14:1-6 வாக்கியங்களில் உரைத்தார். அந்த நகரத்திற்கு புதிய எருசலேம் என்றும் பரிசுத்த நகரம் என்றும் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, கிறிஸ்துவின் சபையாக ரட்சிக்கப்பட்ட மக்களே அதில் வாசம் பண்ணுவார்கள். 2, அந்த நகரம் பரிசுத்தமும் மிகுந்த அலங்காரம் உடையதாகவும் இருக்கும். 3, கிறிஸ்துவாகிய நம்முடைய நேசரும் இரட்சகருமானவர் நம்முடன் வாசம் பண்ணும் நகரமாக இருக்கும். 4, அதில் கண்ணீர், கவலை, வேதனை, மரணம் என்கிற நமக்கு எதிரடையான யாதொன்றும் காணப்படாது. 5, அது மிகுந்த பிரகாசமான நகரமாக இருக்கும். அதன் விஸ்தாரம் 1500 மைல் நீளம், அகலம், உயரமாக இருக்கும். இந்த வரப்போகிற இந்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ண வேண்டுமையானால் இன்று இயேசு கிறிஸ்துவாகிய மனுக்குல மீட்பரை ஏற்றுக்கொள்ள வேணும். இது கதை அல்ல, தேவனுடைய வாய் விளம்பின நிஜம். ஏற்போர் பாக்கியவான்கள்.